ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதன்படி அவர் என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மனுஷன் சொல்ற மாதிரி இல்ல, ஆனால் ஆண்டவர் சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். மனுஷங்க சொல்லிட்டு அவங்க மாறி இருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். மாறும்போதெல்லாம் நம்ம என்ன யோசிச்சுக்குவோம்னா, ஒரு வேளை இப்படி தான் போல சொல்லிட்டாங்கன்னா இப்படி தான் மாறிடுவாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். ஆமென். நம்ம டைமுக்கு நடக்காமல் இருந்திருக்கும், ஆனால் அவரோட டைமில் எனக்கு நல்லதுன்னு தெரிகிறப்போ அவர் கண்டிப்பாக எனக்காக காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். நம்மளுக்குன்னு ஒரு விஷன், நம்மளுக்குன்னு ஒரு கனவு, இது என் வாழ்க்கையில் நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கணும், அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா யோசித்து பார்க்கும்போது நம்ம மனசில் தோன்றுறது என்ன? இப்போது என் பிள்ளை சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ சரியாகணும்னு நினைப்பீங்க? உடனே சரியாகணும்ல, உடனே சரியாகணும். பிள்ளை திருந்துவான், ஒரு 2 வருஷம் கழிச்சு திருந்துவான்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்போ 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? இல்லை கடன், அதே மாதிரி தான் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம சீக்கிரமாக கட்டி முடிச்சு இந்த கடன்லேருந்து எப்படியாவது நம்ம வாயில் வர வார்த்தையே எப்படியாவது சீக்கிரமாக நாங்கள் வெளியே வந்துடணும். ஏசப்பா, எங்கள் குடும்பம் சீக்கிரமாக சமாதானம் ஆயிடணும், என் பிள்ளைங்களோட லைஃபு சீக்கிரமாக செட்டில் ஆகணும். இந்த சீக்கிரங்கிற வார்த்தையை நம்ம எப்பயுமே பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, பொறுமை உங்களுக்கு வேணும், உங்களோட ப்ராமிஸ் உங்களுக்கு வேணும். நானும் ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்கு நாங்கள் பொறுமையாக காத்துட்ருக்குறோம், எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜெபிச்ச போது ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். இப்போது இந்த சினாரியோ எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துல என்ன வேணும்? சாப்பாடு. நம்ம கல்யாணத்துலன்னு போனோன்னா நம்ம சாப்பாடு குறைஞ்சிருச்சுன்னா உடனே செய்வாங்களா? இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் திரும்ப சாப்பாடு போடுறோங்கன்னு அனுப்பி விடுவாங்களா? உடனே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ. அடுத்தது அவங்க திராட்சை ரசங்கிறது அவங்க ப்ரிப்பரேஷனே டிஃப்ரெண்ட்டு. அது பல வருஷம் உள்ளே வச்சுருக்கணும். அதுவும் ஒரு தடவை சொல்கிறாங்க, அந்த குழந்தை பிறந்தப்பயே அதுக்குங்கிற திராட்சை ரசத்தை ரெடி பண்ணி புதைச்சி வச்சுருவாங்களாம். ஸோ அது திருமணம் ஆகிறது ஒரு 25 வருடமோ 30 வருடமோ அது வரைக்கும் அந்த திராட்சை ரசம் ரெடியாகி அப்படி கொடுக்கப்படுற திராட்சை ரசம் இந்த இடத்துல குறைவுபட்டு போகுது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக சமைக்கிறது தானே. சாயந்தரம் கல்யாணம்னா காலையில் சமைச்சு கொடுப்போம். ஒன்று குறைவு பட்டுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் ரெடி பண்ணி இருக்கிறவங்க சாப்பிட்டு திருப்தியாக போகணுன்னு தான் நினைப்போம். ஒரு சில இடத்துல நான் வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிறேன், அது ஓகே தான். ஒரு சில இடத்துல நான் என் மனசு ரொம்ப விருப்பப்படுது, ஆண்டவரே இந்த காரியம் இப்போ நடந்தால் அது நல்லா இருக்குமே, என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்போது சரியாயிட்டா பரவாயில்லையே, இன்னும் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அவங்க சரியாகிறதுக்குள்ளே அவங்க லைஃப்பில் நிறையா என்ன பண்ணிடுவாங்க? மிஸ் பண்ணிடுவாங்க. உடனே நடக்கணுமே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்கிறாரு, திராட்சை ரசம் குறைவுபட்டது. அடுத்த 4வது வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஜீசஸ் என்ன சொல்லிடுறாரு? இன்னும் என்னோட டைம் வரல அப்படிங்கிறாங்க. இப்போது டைம் வரலன்னொன்னே உடனே மரியாளுக்கு எப்படி இருக்குது? ஐயோ எப்போ தான் டைம் வரும்னு எனக்கு தெரியல. இப்போது ஒரு பந்தி முடிஞ்சு அடுத்த பந்தி வந்துட்டாங்கன்னா என்ன வேணும்? உடனே என்ன வேணும்? திராட்சை ரசம் வேணும். அதுவும் சும்மா இல்லை, இது வருஷக்கணக்காக ஆயத்தம் பண்ண வேண்டியது. ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு இயேசுவை பற்றி சொன்னது எல்லாத்தையுமே அவங்க மனசில் வச்சு அவங்க அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாங்கன்னு வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஜீசஸை பற்றி நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் இருக்குது. அப்போ இயேசுவை வளர்த்தும் போதே நினச்சிருப்பாங்க, இந்த குழந்தை வயசாகி அதோட ஊழியங்களை செய்யும்போது பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த குழந்தையோட கை மூலயமா நடக்கும்னு பல தீர்க்க தரிசன வசனங்கள் சொன்னதை அந்த மரியாள் அவங்களோட இருதயத்தில் ஏற்று வைத்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க மேலே ஆண்டவர் எவ்வளோ தீர்க்க தரிசன வசனங்களை ஊழியக்காரர் மூலமாக, ஊழியக்காரிகள் மூலயமா, ப்ராஃபட்ஸ் மூலயமா சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது. மரியாள் தன்னுடைய இருதயத்தில் அதை வைத்து கொண்டாள். ஏன்னா அவங்க இயேசுவை குழந்தையா அந்த தேவாலயத்துக்கு
ஆலயத்துக்கு தூக்கிட்டு போகும்போது சிமியோன்கிற வயசானவர் ரொம்ப வருஷம் ஆண்டவருடைய ரட்சணத்தை பார்க்கணும்னு சொன்னவர் வந்து அவ்வளோ தீர்க்க தரிசன வசனங்களை அந்த குழந்தை மூலயமா சொல்கிறாங்க. ஒரு விதவை தாய் ரொம்ப நாளாக அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இயேசு அப்படிங்கிற குழந்தையை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தையை குறித்து தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி என் குழந்தையை பற்றி எவ்வளோ தீர்க்க தரிசன வசனங்கள் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ காலங்களில் கொடுத்துருக்கிறார்ல, ஊழியக்காரங்க மூலயமா சொல்லாட்டியும் என் மனதிலே சொல்லியிருக்கிறார் என் குழந்தைங்களை பற்றி. அதெல்லாம் நான் அப்படியே காற்றுல பறக்க விட்டுட்டேனா? இல்லை, என் மனசுலேயே வச்சு நான் சிந்தனை பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவரே, என் குழந்தைக்கு ஏற்ற காலங்களை ஏற்ற சமயத்தில் நீங்கள் தான்ப்பா ரெடி பண்ணி தரணும். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை வச்சு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணுறீங்க? இந்த இடத்துல அவங்க இயேசு சொல்லிட்டார், இந்த இடத்துல எனக்கு இன்னும் என்னோட டைம் வரல. உடனே அந்த அம்மா 5வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க படிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். ஏன்னா மரியாளுக்கு அவங்களோட மனசில் தெரியும், இந்த குழந்தையாகிய இயேசு இப்போ வளர்ந்து ஊழியத்துக்கு வந்துட்டாரு, இவர் சொன்னபடி செஞ்சால் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஆமென். இயேசு சொன்னபடி செய்தால் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அற்புதங்கள், இந்த அற்புதங்கள்லாம் குயிக்காக நடந்தது. ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இல்லை. நான் சொன்ன மாதிரியே சாப்பாடுக்காக ரொம்ப வருஷம் காத்துட்ருக்கிறது இல்லை, வாக்குத்தத்தம் பெற ரொம்ப வருஷம் காத்துட்ருக்கிறது இல்லை. சிலதெல்லாம் உடனே நடக்குது. அது எப்படின்னா, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே என்ன பண்ணணும், செய்யுங்க. 6வது வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அருகே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இப்போ இந்த வசனங்கள்ல பாருங்க, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். மரியாள் சொல்லிட்டு போறாங்க, இயேசு சொன்னபடியே என்ன பண்ணுங்க, செய்யுங்க. சொன்ன மாதிரி அந்த வேலைக்காரர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சொன்னபடியே என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் எனக்கு உடனே நடக்கணும், இந்த காரியங்கள்லாம் எனக்கு உடனே நடக்கணும்னா அதற்குரிய ஃபஸ்ட்டு சாவி என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறத நான் உடனே செய்யணும். ஆமென். அவருக்கு என்னங்க தெரியும், என் வாழ்க்கை எனக்கு தான் தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், நான் நினச்சதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். அந்த நினப்பு நம்மளுக்கு இருக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே இயேசு சொல்கிறதப்படி செய்யணும். ஆமென். அதுக்கு யாருமே ரெடியாக இருக்க மாட்டோம். உடனே செய்கிறதுக்கு யாருமே என்ன பண்ணல, ரெடியாக இல்லை. ஆனால் அவர் கொடுக்கணுங்கிறதுக்கு மட்டும் எப்படி இருப்போம், ரெடியாக இருப்போம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் கரெக்டான காரியங்கள் நடக்கணும்னா ஆண்டவர் உடனே செய்ய சொல்லுகிறார் அவருடைய வார்த்தைகளை. ஆமென். எனக்கு தெரியாது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார், என்னென்ன பேசியிருக்கிறாருன்னு. எல்லாமே உங்களுடைய பர்சனல். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசியிருக்கிறாரு, குழந்தைகளை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உங்கள் தளத்திலிருந்து யோசிக்கிறதையும் உங்களோட ஐடியாஸையும் முதல்ல தள்ளி வைங்க. பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், இல்லை இது வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், என்னென்ன காரியம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை இன்னைக்கு தள்ளி வைங்க. இயேசு சொல்கிறதை உடனே செய்யுங்கள். ஆமென். உங்களோட அதிசயம் உடனே கிடைக்கணும்னா இயேசு சொல்கிறத உடனே செய்யுங்கள். ஆமென். ஆமென். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பிரச்சனையில் இருந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த வசனத்தில் அழகாக சொல்லுது, அங்கே இருந்த வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சதாமா அங்கே இருந்தது தண்ணின்னு. அங்கே இருந்த சூப்பர்வைசருக்கு கூட தெரில. கல்யாணத்தில் பந்தி சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை 360 டிகிரிலையும் பார்த்து எந்தெந்த இடத்துல குறையுது, யார் இலையில் சாப்பாடு குறையுது, என்ன பண்ணுது பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி
தெரியல இல்ல. அவங்க ஒரு இலையில குறைஞ்சாலே பார்ப்பாங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கண்டிப்பா தெரியும் அடுத்த 2 பந்திக்கு என்ன இல்லைன்னு, திராட்சை ரசம் இல்லைன்னு. பந்தி விசாரிப்புக்கார மாதிரி தான் உலகத்தில் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது. நாங்கள் தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டே இருக்கோம். எங்கள் பக்கத்து வீட்டிலே தான் இருக்காங்க, எதிர்த்த வீட்டிலே தான் இருந்தாங்க, போய் கடனை கட்டிட்டு வருவாங்க, பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே மார்க் போட்டு வச்சுருந்தாலும் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த நடுவில் என்ன நடந்துச்சுன்னு. ஆமென். எந்த இடத்துல என்னை தூக்கணும்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி அவருக்கு உடனே கீழ்ப்படியணுங்கிறது இன்றைக்கி நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமென். வசனம் சொல்லுது, அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி. அந்த வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தண்ணின்னு தெரியுமே ஒழிய பந்தி விசாரிப்புக்காரனுக்கு என்ன பண்ணவே இல்லை, தெரியவே இல்லை. அப்போ ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் எனக்கு சொல்லித்தராரு. உடனே செய்கிற அதிசயம் மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு ஆச்சரியமானதாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு ஆச்சரியமான காரியங்களை இந்த நாளில் செய்து முடிக்க போகிறாரு, இந்த மாதங்களில் எனக்கான ஆச்சரியமான காரியத்தை செய்து முடிக்க போகிறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி சாதாரணமாக தானங்க இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு இப்படி நடந்துச்சு. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அவன் தான் எல்லாத்தையும் வேலைக்காரவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. அவங்க கூட இலை எடுக்கிற வேலை, இந்த வேலை, அந்த வேலைன்னு தான் இருந்திருப்பாங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தான் எப்போ குறையுதுன்னு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் சிசிடிவி கேமரா மாதிரி கண்ணை வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, எப்படி நடந்திருக்கும், இது எப்படி நடந்திருக்கும்னு. ஆனால் அவங்களோட கண்களுக்கே மறைக்கப்பட்டு ஆண்டவர் என் வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தும் போது அது அவ்வளோ அழகாய் அவ்வளவு அதிசயமானதா இருக்கும். ஆமென். அப்படியே படிங்க. அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மலமாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசம் கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை வருஷம் நீங்க அனுபவிச்ச அதிசயங்களையும் அற்புதங்களையும் விட இனிமே நீங்க வரப்போற அதிசயமும் அற்புதமும் பிறகு வந்த நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்க போகிறது. ஆமென். மற்றவங்க சொல்லுவாங்க, இப்போ வரைக்கும் இப்படி இருந்தாங்களே, எப்படி மாறினாங்கன்னு தெரியாது, திடீர்னு இப்படி மாறினாங்கன்னு தெரியாது. நான் இந்த இடத்துல விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவர் செய்த ஃபர்ஸ்ட் அற்புதமே இதுதான். பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் எப்படி நடந்ததுன்னு தெரியல, அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. முதல்ல இருந்ததை விட அழகாய் ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். வசனம் சொல்கிறது, யோபின் முன்னலமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னலமை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சான். இன்னைக்கு வசனத்தை கேட்க வந்திருக்க உங்கள் மேலேயும், வீடியோ பார்க்குற உங்கள் மேலேயும் நான் சொல்கிறேன், உங்கள் முன் நிலைமையை பார்க்கிலும் ஆண்டவர் உங்கள் பின் நிலைமையை பல மடங்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். ஆமென். இழந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் வந்து 100 மடங்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். 100னா + 100 இல்லை, × 100னா என்ன, நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, × 100. ஆண்டவர் எப்படி எனக்கு அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆண்டவர் எனக்கான காரியங்களை செய்து முடிக்க போகிறார். இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன். நான் முன்னாடி இவ்வளோ நல்லா இருந்தேன், எல்லார் வாயில வந்து சாதாரணமாக வர வார்த்தை என்ன அப்படின்னா, நான் முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இந்த குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம், இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம மூலயமா ஆண்டவர் செய்கிற அதிசயங்களை பார்த்து மக்கள் சொல்லுவாங்க, இவங்க முன்னிலைமையை பார்க்கிலும் ஆண்டவர் இவங்க பின் நிலைமையை அழகாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நாங்கள் கண்ணில் பார்த்துட்டே தான் இருந்தோம், இது எப்படி நடக்கும், எப்படி முடியும்னு எங்களுக்கு தெரியலையேன்னு நாங்கள் பார்த்துட்டே தான் இருந்தோம். ஆனால் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு மறைக்கப்பட்டது போல ஆண்டவர் எனக்கு செய்ய போகிற அதிசயங்கள் உலக மனுஷங்களுக்கு மறைக்கப்பட்டு ஆண்டவர் எப்போ என்னை மேலே உயர்த்தி வைக்க போகிறாரோ அன்னைக்கு எல்லாருமே பார்ப்பாங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இருக்குது. என்னென்னா, ஒரு தகப்பனுக்கு இருக்கிற குணாதிசயம், தான் பிள்ளைங்க எல்லார்த்த விட உயர்ந்து இருக்கிறத அவங்க பார்க்குறத அந்த தகப்பன் என்றைக்குமே வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்னை கண்மலையின் மேலே நிறுத்தி எல்லாரும் என்னை பார்த்து, எல்லாரும் என் குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லாம் அதிசயப்படுற மாதிரி தான் ஆண்டவர் என்னை நடத்துவார். ஆமென். பொறுமையோடு காத்திருந்த காலங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு நேரத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி, எவ்வளோ சீக்கிரமாக, எவ்வளோ உடனே சில காரியங்களை பண்ணணுமோ அந்த மாதிரி உடனே சில காரியங்களை என் வாழ்க்கையில் பண்ண போகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இத்தனை நாள் நான் பொறுமையாக காத்துட்டு இருந்தது பாரு, ஆண்டவர் இனிமேல் சடனாக செய்ய போகிறதற்கும் நான் சந்தோஷமாக அதை காத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் பண்ண வேண்டிய முதல் காரியம் என்ன, இயேசு சொல்கிறத உடனே செய்யுங்கள். மரியாள் என்ன சொன்னாங்க, அந்த 4வது வசனம், அதற்கு இயேசு, இல்லை 5வது வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென்.
சில நேரத்தில் அதுதான் நம்மளுக்கு கடினமாக இருக்குது. நம்ம மூளையை வச்சு யோசிக்கிறோம், இது அடுத்தது நடந்தால் இப்படி ஆண்டவர் சொல்கிற மாதிரி நான் கேட்டுட்டேன்னா இது எனக்கு ஃப்ளாப் தான், இதுக்கு மேலே என்னால் மீளவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு என்னோடய முன்னெலுமையும் தெரியும், பின்னெலுமையும் தெரியும், நான் எப்படியெல்லாம் இருக்க போகிறேங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால நான் கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொல்கிறத கேட்கலாம். ஆமேன். என் லைஃப்பில் நிறையா தடவை நான் நிறைய யோசிப்பேன். அப்படி யோசித்த யோசனைகள்லாம் இந்த டைமில் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். டைம் வேஸ்ட்டு இல்லை, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டோம். என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இல்லை இப்படி நான் ரொம்ப யோசித்து சண்டை போட்ட நிமிஷங்கள்லாம் எல்லாம் வேஸ்ட்டு தான். அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஆண்டவர் சொன்னது தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஆமென். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில், பல வருடங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் தெரியும், நீங்கள் எடுத்த டெசிஷன் ஃபெயிலியராக தான் முடிஞ்சிருக்குது. ஆண்டவர் கொடுத்த டெசிஷன் 100% என் லைஃப்பில் கரெக்டாக தான் இருந்திருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனிமே சொல்கிறதையாவது ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நான் டிசைட் பண்ண ஆரம்பிக்கணும். இனிமேலும் என்னோட இத்தினோண்டு மூளையை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப திங்க் பண்ணி இப்படி கோட்டை கட்டி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு யோசிக்காமல், மரியாள் சொன்ன மாதிரி அந்த வேலைக்காரர்களுக்கு இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ஒபே பண்ண ஆரம்பித்தாதான், நீங்கள் கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்தது அற்புதத்தை எதிர்பார்க்கறதுக்கே நீங்கள் தயாராகிறீங்க. கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதை செய்யாமல் அற்புதத்துக்கு நீங்கள் தயாராகவே மாட்டீங்க. பல வருஷம் உட்காந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு எப்போ செய்றீங்க, ஆண்டவரே எனக்கு எப்போ. அவரும் உட்காந்துக்கிட்டே இருக்காரு, நான் சொன்னதை நீ எப்போ செய்ய போகிறேன், நான் சொன்னதை நீ எப்போ செய்ய போகிறேன். இப்படியே இழுபறியாகவே எத்தனை வருஷங்களை நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க போகிறீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, ஆண்டவர் அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்படி ஒரு குறைவு இருந்துச்சுப்பா ஒரு கல்யாணத்தில், இந்த இடத்துல இயேசு வந்தார், அவங்க தாய் சொன்னாங்க வேலைக்காரரை நோக்கி அவர் சொன்னபடி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்காரவங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியல கொண்டு போய் கொடுக்க போகிறது என்னதான்னு, தண்ணி தானே. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு அது எப்படி இருந்துச்சா, மறைக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தது நல்ல ரசத்தை, முதல்ல தான் நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, பின்னாடி தான் ருசி குறைந்த ரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் தான் நாங்கள் ஆப்போசிட்டாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சாதாரணமான ரசத்தை கொடுத்துட்டு இப்போ எப்படி கொடுத்துருக்குறீங்க, நல்ல ரசத்தை கொடுக்குறீங்க. இதுதான் நம்ம லைஃப்பில் உடனே அற்புதம் நடக்கிறதற்கு உண்டான ஸ்டெப்ஸ். உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கேட்கணும். நம்மளுக்கு மாத்திரம்தான் தெரியும் அது எப்படி நடந்துச்சுன்னு. உலகத்தாருக்கு அந்த அதிசயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அது அதிசயங்களும் அற்புதங்களும் என்னோட லைஃப்பில் நடக்கும்போது ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க முன்னிலைமையை பார்க்கலும் ஆண்டவர் அவர்கள் பின்னிலைமையை ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உலக மனுஷங்களுக்கு தான் சொல்லுவாங்க இந்த குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்போ கஷ்டப்படுதுன்னு. ஆனால் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இந்த குடும்பம் நல்லா இருந்தாங்க, நடுவில் கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சது, இப்போ நல்லா ஓஹோன்னு வாழ வச்சிருக்கிறாங்க அவங்க ஆண்டவர்னு. ஆமேன். ஆண்டவர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்தி என்னை அழகு பார்க்க விரும்புகிறார். ஆமேன். அதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்கணும். இல்லை, நம்ம தான் இடம் கொடுக்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் உங்களுக்கு 40 வருஷம் 50 வருஷம் 60 70 வருடங்கள் ஆயிருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எடுத்தது எல்லாமே ஃபெயிலியர் தான், அவர் கொடுத்தது எல்லாமே சக்ஸஸ் தான். அப்படி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்மளோட சுயத்தில் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். இத்தனை வருஷம் சுயத்தில் போராடி டைம் வேஸ்ட் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். என்னன்னா, ஆண்டவர் எனக்கு சொன்னதை என் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருக்கோமோ அது நம்மளை ரொம்ப சோர்வு பண்ணும். ஆனால் எனக்கு விரும்பினது வரும்போது சீக்கிரமா ஆண்டவர் நான் விரும்பினதை என் கைகளை தரப்போகிறாரு. அதற்கான ஸ்டெப்ஸையும் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை நான் செய்ய போகிறேன். ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இந்த சின்ன ஒரு காரியத்தின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு பல காரியங்களை சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, அதை நாங்கள் லைஃப்பில் நாங்கள் யூஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏசப்பா அதன்படி செய்து எங்களுடைய அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. சீக்கிரமே நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறனால ரொம்ப டயர்டாயிட்டாங்க ஏசப்பா மக்கள். ஆனால் சீக்கிரமாக அவர் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அப்படி செய்ய போகிற தேவருக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஒரு அற்புதத்திற்காக, ஆண்டவரே ஒரு ஹீலிங்காக, இவங்க சரியாயிட்டா போதுங்கிறதுக்காக அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க ஏசப்பா. அவங்க எல்லாத்து மேலேயும் நீங்கள் இரக்கமாக இருக்கிறதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் மனதுருகுகிற தேவன் தகப்பனே. ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் மேலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த இடத்த உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும், கணவன் மனைவி பிள்ளைகள் மேலே, பெற்றோர் மேலே, முழு குடும்பத்தின்
மேலே உடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்கிற வசனத்தின்படி எந்த பொல்லாப்பும் நேரிடாமல் இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற இவர்களுடைய பிள்ளைகளும் அப்படியே வளர நீங்கள் கிருபை செய்யுங்க. மீதியான வேலைகளும் உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.